ஒரு 2 மினிட்ஸ்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம சால்வ் பண்ணலாமா? நீங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஆளா நீங்க? எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நெறைய யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிச்சும் டெசிஷன் எடுக்கும்போது கஷ்டமா இருக்கா? இது ரொம்ப காமனான விஷயங்க. சைக்காலஜில இது ரொம்ப காமன். எப்ப நம்ம நெறைய நேரம் ஒதுக்குறோமோ, டெசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். இதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்கு. ஒரு 10 செகண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 10 செகண்ட்ஸ் பாஸ் கொடுங்க. ஒரு 10 செகண்ட் ஃப்ரீ பண்ணுங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன்னா, அவன் எந்த டெசிஷன் எடுக்கிறதுனாலும் யோசிப்பான். இங்க போலாமா? 10 நிமிஷம் யோசிப்பான். அங்க பண்ணலாமா? ஒரு நாளுங்க ஹோட்டல்ல உட்காந்துருக்கோம். தோசையா சப்பாத்தியா அப்படின்னு சொல்றதுக்கு 7 நிமிஷம் ஆச்சு. அப்பயும் சொல்லல. வெயிட்டர் சார் ரெடி அப்படின்னு கேட்டப்போ திரும்ப என்ன பார்க்குறான். ஏதோ வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி. அப்புறம் நான் சொன்னேன், தம்பி ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் கேப் கொடுத்துட்டு யோசிச்சு சொல்லு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 10 செகண்ட் பாஸ். அவனோட முடிவு ரொம்ப குயிக். எனக்கு தெரியும், எனக்கு தோசை தான் வேணும்னு. அவன் தோசை சொல்றதுக்கு அது. ஸோ அகெயின் இன்னைக்கு எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் 10 செகண்ட் பாஸ் விட்டுட்டு எடுத்து பாருங்க. உங்க டெசிஷன் ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் கில்ட் இல்லாத ஒரு டெசிஷனா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கோவப்படுறீங்களா? ஒரு 10 செகண்ட் பாஸ் கொடுங்க. ஏதாவது ரியாக்ட் பண்றீங்களா? ஒரு 10 செகண்ட் பாஸ் கொடுங்க. ஏதாவது ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்கிறீங்களா? ஒரு 10 செகண்ட் பாஸ் கொடுங்க. எந்த ஒரு டெசிஷனையும் ஸ்பான்டேனியஸா பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் பாஸ் கொடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். இதை நான் சொல்லலைங்க, சயின்ஸ் பேக்டு டேட்டா இது. 7ல இருந்து 12 செகண்ட் நீங்க யோசிச்சு கொஞ்சம் கேப் கொடுத்து ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதோட ரிசல்ட் 60% பெட்டரா இருக்கு. இது சயின்ஸ் பேக் டேட்டா. அகெயின் இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு 10 செகண்ட் பாஸ் கொடுத்து தான் எடுத்து பாருங்களேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா?